எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தை பிறப்பு பற்றி நாம் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், அதே மாதிரி எந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து அது ஆண் ஜாதகமா அல்லது பெண் ஜாதகமானு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி என்றதையும் நம்ம பார்க்கலாம். ஒருவருக்கு எந்த மாதிரி அமைப்பும் கிரக நிறைகளும் இருந்தால் அவங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கும் என்பதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த பதிவை முழுசாக பாருங்கள். முதலில் ராசிகள் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஒற்றை ராசிகள், இன்னொன்று பார்த்திங்கன்னா இரட்டை ராசிகள். மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இவை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒற்றை ராசிகள். ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், தனுசு இவை எல்லாமே பார்த்திங்கன்னா இரட்டை ராசிகள். இதில் பார்த்திங்கன்னா தனுசு ராசி ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. ஸோ அது ஏன்றதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் ஒற்றை ராசி ஒன்றில் சனி தனியாக நின்று இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் பிறக்கிறது பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை. ஓகேங்களா? அதே மாதிரி குழந்தை பிறக்கும் போது இரட்டை ராசி ஒன்றில் செவ்வாய் தனித்து நின்றிருந்தால் அந்த நேரத்தில் பிறப்பது பெண் குழந்தை. ஓகேங்களா? ஸோ இதை நான் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். என்னென்னா சனி பார்த்திங்கன்னா 2.5 வருஷம் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஸோ அப்போது அந்த வருஷம் ஃபுல்லாக, அந்த 2.5 வருஷம் ஃபுல்லாக பிறக்கிறது எல்லாமே ஆண் குழந்தை தானா அப்படின்றது எல்லாருக்கும் டவுட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு தான் விளக்கம் தராங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்னா நிறையா விஷயங்களை பார்க்கணும். இப்போ நான் சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா வெறும் முதல் விஷயம்தான். ஓகேங்களா? ஒற்றை ராசி ஒன்றில் சனி நின்றிருந்தால் அந்த நேரத்தில் பிறப்பது ஆண் குழந்தை. ஓகேங்களா? இரட்டை ராசி ஒன்றில் செவ்வாய் தனித்து நின்றிருந்தால் அந்த நேரத்தில் பிறப்பது பெண் குழந்தை. ஓகேங்களா? ஸோ இது பேசிக். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம 12 ராசிகளிலும் பார்த்திங்கன்னா ஆண் ராசி, பெண் ராசி அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. ஓகேங்களா? ஸோ முதல்ல எதெல்லாம் ஆண் ராசி, எதெல்லாம் பெண் ராசி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி ஒற்றை ராசிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண் ராசிகள், இரட்டை ராசிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெண் ராசிகள். அதே மாதிரி கிரகங்கள்லையும் பார்த்திங்கன்னா சில கிரகங்கள் ஆணை குறிக்கும், சில கிரகங்கள் பெண்ணை குறிக்கும். சரிங்களா? சூரியன், செவ்வாய், குரு பார்த்திங்கன்னா ஆண் கிரகங்கள். சந்திரன், சுக்கிரன், ராகு பார்த்திங்கன்னா பெண் கிரகங்கள். புதன், சனி, ராகு, கேது பார்த்திங்கன்னா அலி கிரகங்கள். ஸோ இந்த ஆண், பெண் அலி கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் வலிமையை பெறுகிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தை, ஆண் பெண் குழந்தை பிறக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒற்றை ராசிகள்னால் என்னென்னு பார்த்தாச்சு, ஆண் ராசிகள்னால் என்னென்னு பார்த்தாச்சு, இரட்டை ராசிகள்னால் என்னென்னு பார்த்தாச்சு, பெண் ராசிகள் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு, ஆண் பெண் கிரகங்களும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் பெண் குழந்தை பிறப்பு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பெண் ராசி ஒன்று லக்னமாக இருந்து அந்த லக்னத்தில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அந்த டைமில் பிறக்கிற குழந்தை பார்த்திங்கன்னா பெண் குழந்தையாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒற்றை ராசியில் சந்திர ஓரையில் லக்னம் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் பிறக்கும் குழந்தை கூட பார்த்திங்கன்னா பெண் குழந்தையாக தான் இருக்கும். அதே மாதிரி பெண் கிரகங்களில் ஒன்று லக்னத்தில் இருந்து அந்த லக்னத்தை பெண் கிரகமே பார்வையிட்டால், அதாவது சந்திரனும் சுக்கிரனும் பார்வையிட்டால் அந்த நேரத்தில் ஜனனமாகும் குழந்தை பார்த்திங்கன்னா பெண் குழந்தையாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் இல்லை பிறக்கும் நேரத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு மூணுமே இரட்டை ராசியில் அமர்ந்திருந்தால் அந்த நேரத்தில் பிறப்பது பார்த்திங்கன்னா பெண் குழந்தை. அடுத்தது ஆண் குழந்தையின் பிறப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சந்திரனும் சுக்கிரனும் ஒற்றை ராசியில் நின்றிருந்தால் அந்த டைமில் பிறக்கிற குழந்தை பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா இரட்டை ராசி லக்னமாக இருக்குது. ராசியில் இரட்டை ராசி லக்னமாக இருக்குது. நவாம்சத்தில் பார்த்திங்கன்னா ஒற்றை ராசி லக்னமாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் பிறந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை.
குரு சூரியன் போன்ற ஆண் கிரகமும் ஒற்றை ராசியில் நின்றிருந்தால் அந்த நேரத்தில் ஜனனமாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை தான். ஒருவேளை அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் கிரகமும் லக்னத்தில் இருக்குது, பெண் கிரகமும் லக்னத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்தினுடைய தன்மையை நம்ம ஆராய வேண்டும். அந்த லக்னத்துடைய ராசி ஆண் ராசியாக இருந்து பலம் அதிகமாக பெற்றிருந்ததுன்னா அந்த நேரத்தில் பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தை. அதே பெண் ராசியாக இருந்து பலம் பெற்றிருந்தா ஸோ அந்த நேரத்தில் பிறக்கும் குழந்தை பார்த்திங்கன்னா பெண் குழந்தை. அடுத்து யாருக்கு பார்த்திங்கன்னா இரட்டை குழந்தை பிறக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துக்குரியவனும் 7ஆம் இடத்துக்குரியவனும் சுப கிரகமாக இருந்து சுப கிரகங்களின் பார்வையோ சேர்க்கையோ பெற்று கேந்திர ஸ்தானங்களில் இருக்க, அதாவது 1, 4, 7, 10 அந்த டைமில் அந்த ஜாதகருக்கு 5ஆம் இடமோ அல்லது 7ஆம் இடத்துக்குரியவருடைய தசா புத்தி நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா இரட்டை குழந்தை. அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க 5ஆம் அதிபதி அல்லது 7ஆம் அதிபதி, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்க வேண்டும். குழந்தை பிறப்பின் போது இந்த கிழமைகளின் பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்திங்களா பெண் குழந்தைகளுக்கான தினமாக இருக்குது, அதாவது பெண்களுக்கான தினம். ஓகேங்களா. ஞாயிறு செவ்வாய் வியாழன் சனி ஆண்களுக்கான தினமாக இருக்குது. புதன் ஆண் ராசியில் இருந்தால் அது ஆண்களுக்கான தினமாக எடுத்துக்கோங்க, பெண் ராசியில் இருந்தால் பெண்களுக்கான தினமாக எடுத்துக்கோங்க. இந்த பதிவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் இரட்டை ராசியில் தனுசு ராசி சொல்லியிருந்தேன். அது ஆக்சுவலாக மீனம். சரிங்களா. ஸோ அது சொல்லும்போது தப்பாயிடுச்சு. ஒற்றை ராசிகள் மற்றும் ஆண் ராசிகள் பார்த்திங்கன்னா மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். பெண் ராசிகள் இரட்டை ராசிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம். ஸோ இதன் அடிப்படையெல்லாம் குழந்தை பிறக்கும் நேரத்தை வைத்து பிறக்கப் போவது ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஒருவர் ஜாதகம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அவங்க பிறந்த நேரம் லக்னத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் குழந்தை பிறப்பை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு கண்டிப்பாக லக்னம் தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இது சிசேரியன் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி கேஸில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஏன்னா சிசேரியன் இந்த டைமில் தான் பண்ண போகிறோம், 2 மணி 3 மணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு முன்னாடியே லக்னம் இதுக்குள்ளே தான் வரும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஓரளவு ஈஸியாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா. அதேமாரி ஜாதகம் கொடுக்கும்போது அது ஆணா பெண்ணா பார்க்குறதுக்கும் இது